ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நமது யூடியூப் மூலம் இன்றைய பயிற்சி வகுப்பு எல்ஐசியின் நியூ மணி பேக் திட்டம் பிளான் நம்பர் 720, திட்டம் எண் 720. திட்டத்தின் பெயர் புதிய மணி பேக் திட்டம், நியூ மணி பேக் பிளான். ஓகேங்களா? ஸோ இந்த திட்டம் 18/11/2024 முதல் நடைமுறைக்கு வருகின்றது. 18th November 2024 இது ரீலான்ச் பண்ணுறாங்க இந்த ஸ்கீமை. ஸோ அந்த பிளானோட எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸும் ஃபியூச்சர்ஸும் தான் நம்ம இன்றைக்கி பயிற்சி வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட், எந்த வயதினர் இந்த திட்டத்தில் இணையலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 13 வயது பூர்த்தியடைந்த நபர் முதல் 50 வயது நபர் வரை இந்த திட்டத்தில் இணையலாம். ஓகேங்களா? 13 இயர்ஸ் கம்ப்ளீட்டட்லேருந்து 50 இயர்ஸ் நியர் பர்த்டே, இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க நம்ம வந்து இந்த ஸ்கீமில் என்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? அதிகபட்ச முதிர் வயது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 70 வயது. அப்படின்னு அர்த்தம், இந்த வயதையும் நம்ம கொடுக்குற பாலிசி காலத்தை கூட்டினா 70 தாண்டக்கூடாது. ஸோ இதுதான் அதிகபட்ச முதிர் வயது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் பாலிசி காலம், அதாவது பாலிசி டேர்ம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 20 ஆண்டுகள். 20 இயர்ஸுங்கிறது பாலிசி டேர்ம், ஃபிக்ஸ்டு, வேறு மாறவே மாறாது. இந்த பிளானில் வந்து 20 இயர்ஸ் ஒன்று மட்டும்தான் இருக்குது, பாலிசி டேர்ம் சொல்கிறோம். ஓகேங்களா? ப்ரீமியம் பேயிங் டேர்ம், பணம் செலுத்தும் காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 15 ஆண்டுகள். ஸோ இதுவும் ஃபிக்ஸ்டு, மாற்ற முடியாது. பிபிடி வந்து 15 இயர்ஸ். ஸோ இப்போ 20 ஆண்டுகள் பாலிசி, பணம் செலுத்துறது 15 ஆண்டுகள். ஓகேங்களா? இதில் சம் அஷ்யூர்ட் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 2 லட்சம். சரிங்களா? அதிகபட்சம் உச்சவரம்பு கிடையாது. ஸோ நம்ம வாடிக்கையாளர் சூஸ் பண்ணிக்கலாம். 2 lakhsலேருந்து எவ்வளோ வேணுமோ அவர் சூஸ் பண்ணிக்கலாம். எத்தனாயிரம் மடங்காக தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 25,000, 25,000 மடங்காக நம்ம பாலிசி சம் அஷ்யூர்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங் வந்து 2 lakhs சம் அஷ்யூர்ட். ஓகேங்களா? அடுத்து இறப்பு பயன், டெத் பெனிஃபிட். இறப்பு பயன் பார்த்தீங்கன்னா சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் ப்ளஸ் போனஸ் ப்ளஸ் ஃபைனல் எடிஷன் போனஸ், இந்த மூணும் தந்துடுறாங்க. ஓகேங்களா? சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் ப்ளஸ் போனஸ் ப்ளஸ் ஃபைனல் எடிஷன் போனஸ், இந்த 3 தொகையும் சேர்த்து வழங்கப்படும். இதுதான் இறப்பு பயணம். இல்லை இந்த சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அவர் எடுத்திருக்கக்கூடிய காப்பு தொகையில் பேசிக் சம் அஷ்யூர்ட்லேருந்து 1.25 மடங்கு அல்லது அவர் செலுத்தியுள்ள வருட பிரீமியத்தில் 7 மடங்கு அல்லது இறப்பு வரை செலுத்தியுள்ள மொத்த பிரீமியத்தில் 105%. இந்த 3 வேல்யூவில் எந்த தொகை வந்து அதிகமாக இருக்கோ அதை வந்து நம்ம சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ 125% ஆஃப் த பேசிக் சம் அஷ்யூர்ட் ஆர் 7 times ஆஃப் த ஆனுவல் ப்ரீமியம் ஆர் 105% ஆஃப் த டோட்டல் ப்ரீமியம் அன்டில் டெத், விச் எவர் இஸ் ஹையர். இந்த 3 வேல்யூவில் எது ஹையாக இருக்கோ அதை வேல்யூ தான் நம்ம சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்தாக நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? அடுத்து சர்வைவல் பெனிஃபிட், வாழ்வு கால பயன். இது வந்து ஒரு மணி பேக் பாலிசி இல்லைங்களா? அப்போ நம்ம இந்த மணி பேக் பணம் கொடுக்கணும்ல, தான் நம்ம சர்வைவல் பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சர்வைவல் பெனிஃபிட் எப்போ தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது ஆண்டு, 10வது ஆண்டு, 15வது ஆண்டு, இந்த 3 டைம் தராங்க. 5th இயர், 10th இயர், 15th இயர் தராங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வாழ்வு கால பயன் சர்வைவல் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் த சம் அஷ்யூர்ட், பேசிக் சம் அஷ்யூர்ட். அப்போ 5th இயரில் 20% ஆஃப் சம் அஷ்யூர்ட், 10th இயரில் 20% ஆஃப் த சம் அஷ்யூர்ட், 15th இயரில் 20% ஆஃப் த சம் அஷ்யூர்ட், இப்படி 3 டைம் கொடுத்துறாங்க. ஓகேங்களா? மெச்சூரிட்டி பெனிஃபிட் எப்படி தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாடிக்கையாளரோட 20வது ஆண்டில், ஏன்னா பாலிசி டேர்ம் வந்து 20 இயர். ஸோ 20வது ஆண்டில் தான் மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்கும். மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஃபார்முலா வந்து சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி ப்ளஸ் போனஸ் ப்ளஸ் ஃபைனல் எடிஷன் போனஸ், இந்த 3மே தந்துடுறாங்க. இதில் அந்த சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டிங்கிறது அவர் எடுத்திருக்கிற பேசிக் சம் அஷ்யூர்ட்லேருந்து 40%. இதுதான் வந்து நம்ம சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டின்னு சொல்கிறோம். ஏன் 40% தராங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எஸ்பியில் 20-20-20 3 டைம் 20-20-20 சொல்லி 60% டோட்டலாக வாங்கிட்டோம். ஸோ அப்போ 100ல் 60% போகிறப்ப பேலன்ஸ் இருக்கிற அந்த 40%ஐயும் போனஸையும் ஃபைனல் எடிஷன் போனஸ் சேர்த்து மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக தந்துடுறாங்க. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ரைடர் பார்த்தீங்கன்னா ஏடிடிபி, ஆக்சிடென்ட் டெத் அண்ட் டிசேபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் கொடுக்கலாம், ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் கொடுக்கலாம், டேர்ம் ரைடர் கொடுக்கலாம். ஸோ இந்த 3ல் எது வேணுமோ அதை வாடிக்கையாளருக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த 3 ரைடரும் உண்டு. செட்டில்மெண்ட் ஆப்ஷன், மெச்சூரிட்டி பணத்தை ஸ்ப்ளிட் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறதும் பண்ணலாம் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை, அல்லது டெத் பெனிஃபிட்டை இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறதும் வேணும்னா தேவைப்பட்டால் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து மோடு,
பணம் செலுத்தும் முறை இயர்லி, ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, மந்த்லி 4 மோடுமே இருக்குது. மந்த்லினா சம்பள சேவை திட்டம் சேலரி சேவிங் ஸ்கீம்லையும் கொடுக்கலாம், அல்லது நேஷ் பேங்க்லேருந்து வங்கி பிடித்தம் நேஷ் அதுலேயும் கொடுக்கலாம். நேஷாக இருந்தால் 3 டியூ நம்ம இன்ஸ்டால் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறப்பே 3 மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் நம்ம வாங்கிட்டா லாகின் பண்ண முடியும். நேஷ் லாகின் பண்ணதுக்கப்புறம் அந்த வேலிடேஷன் பண்ணணும். வேலிடேஷன் பண்ணாமல் விட்டால் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது குவார்ட்டர்லி மோடு வழக்கம் போல் மாறிடும். ஸோ அந்த நேஷ் கான்செப்ட் இருக்குது. ரிபேட் தள்ளுபடி அதே மாதிரி மோட் ரிபேட் பணம் செலுத்தும் முறையிலும் ரிபேட் உண்டு. ஹை சமர்ஷூட் ரிபேட் சமர்ஷூட் கொஞ்சம் அதிகமாக போனாலும் ரிபேட் உண்டு. ஓகேங்களா. இதில் மோட் ரிபேட் பார்த்தீங்கன்னா இயர்லி மோட் எடுக்கிற வாடிக்கையாளருக்கு டேப்லெட் பிரீமியத்திலிருந்து 2% ரிபேட் வழங்கப்படும். ஹாஃப் இயர்லி மோட் எடுக்கிற வாடிக்கையாளருக்கு டேப்லெட் பிரீமியத்திலிருந்து 1% ரிபேட் வந்து வழங்கப்படும். குவார்ட்டர்லி, மந்த்லியில் ரிபேட் கிடையாது. ஓகேங்களா. ஸோ 4 மோடுமே இருக்குது, பட் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா. ஹை சமர்ஷூட் ரிபேட் காப்புத்தொகை அதிகமாக போகிறப்ப 2 லட்சத்துலேருந்து 4.25 லட்சம் வரைக்கும் ரிபேட் கிடையாது. அதே 5 லட்சத்துக்கு மேலே சமர்ஷூட் சூஸ் பண்ணுற வாடிக்கையாளருக்கு ஒவ்வொரு 1000 ரூபா காப்புத்தொகைக்கும் 3 ரூபா அப்படிங்கிற அடிப்படையில் ரிபேட் வழங்கப்படும். ஓகேங்களா. அடுத்து வழக்கம் போல் பெய்டப் வேல்யூ, சரண்டர் லோன் எல்லாமே உண்டு. எப்போனா பாலிசி எடுத்து 1 ஆண்டுகளுக்கு அப்புறம் எல்லாமே எலிஜிபிலிட்டி உண்டு. ஓகேங்களா. ஸோ இந்த நியூ மணி பேக் திட்டம் 18/11/2024 முதல் செயல்பாட்டிற்கு வருகிறது. ஸோ இடையில பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ்க்கு இடையில பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ்க்கு தாராளமாக இந்த ஸ்கீம் நம்ம கொடுக்கலாம். ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸ்டடி பண்ணி பாருங்கள். வாடிக்கையோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவரோட கெப்பாசிட்டிக்கு இன்கம் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டான சமர்ஷூட் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த பயிற்சி வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.